அப்பதான் நான் அண்ணனை பார்க்கும்போது அவரு இதுதான் பக்கத்துல தெரிஞ்சுங்க. அதான் சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு பக்கத்துல நீங்க சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தீங்க. அப்புறம் தான் அங்கே போவே வேண்டாண்டா வேண்டாக்கண்ணா வேண்டாக்கண்ணா என்ன பண்ணுதுமா சூழ்நிலை அப்படிமா எல்லாம் நம்ம போலீஸ் சொல்ல வேண்டிய இடத்துல தான் அந்த டைம்ல ஒரு இடத்துலயே விட்டாங்க. எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப நம்ம வாழ்ந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா தான் வாழ்ந்தது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நாங்க தான் பக்கத்து வீட்டுமா இப்படி பக்கத்து வீடு சாயந்தரம் ஆனா வந்து உட்காந்து ரொம்ப 26 வயசு ரொம்ப மழை சாப்பிட்டு அம்மா 26 வயசு ரொம்ப போராட்டம். நல்லா இருந்துச்சு. வாங்க சாப்பிட. நான் வர முடியாது. சாப்பாடு சாப்பிட வந்துருங்கக்கா. ஐயா வந்துருங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட வந்தீங்க. ஆடு வைக்குவாங்க. இங்கே வந்து சாப்பிட்டு சாப்பிட வந்து சான்சிராணியின் இயற்பெயர் மணிக்கரனை அவளே பிறக்கிறார். அப்போது நமக்கு வரலாற்றில் தென்னாட்டின் சான்சிராணி என்று நம் பாட்டி வேலுநாச்சியாரை எழுதுகிறார். அவளை எழுத வேண்டும். வடநாட்டின் வேலுநாச்சியார் என்று வரலாறு மறைக்கப்படுகிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் கோசினி. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். இப்ப வரலாறு தான் எங்கள் வழிகாட்டி என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்ப வரலாற்றை மறந்துவிட்ட இனம், அதையெல்லாம் வாசித்து நேசித்த பிள்ளைகள் நாங்கள். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது என்ற புரிதலோடு வரலாற்றை திருப்பி மறுபடி எங்களுடைய வரலாற்றை கிளர்ந்து எழுதுவதற்காகவே நாங்கள் வந்தோம் என் அன்பு சொந்தங்களே. இழந்த உரிமை, கச்சத்தீவு இல்லை, காவிரி நதிநீர் உரிமை இல்லை, முல்லை பேரியாற்று நதிமை இல்லை, நிலமங்கும் நச்ச ஆலைகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் வேளாண்மைக்கு காவிரி நதிநீருக்கு கையெழுதி நிற்க வேண்டியிருக்கிறது. 500 TMC 450 TMCக்கு குறையாம தண்ணீர் வந்து கொண்டிருந்த காலத்தில் வழக்கை தொடுத்தார் ஐயா கருணாநிதி, கூடுதலாக தண்ணி வேண்டும் என்று. அப்போது பிரதமர் அமைச்சராக இருந்தது அம்மையார் இந்திரா காந்தி. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் காங்கிரஸ் இருப்பதால் அதை இழக்க தயாராக இல்லாத காங்கிரஸ் அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்ததால் ஆட்சியை கலைச்சி விடுவார்களோ என்ற அச்சத்தில் வழக்கை திரும்ப பெற்றார்.